ஹே கைஸ், உங்களோட ப்ரிப்ரேஷன் டைமை வேஸ்ட் பண்ணாமல் சேவ் பண்ண போகிறேன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஏன்னா இந்த புக் வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரியான புக் இல்லை. பிஃபோர் நீங்கள் இந்த புக்கை வாங்குறதுக்கு முன்னாடி அண்ட் உங்கள் ஜிஎஸை வந்துட்டு கம்ப்ளீட்டாக இந்த புக் மேலே டிபெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த புக் உண்மையாலே வர்த்தா இல்லையான்ற டீட்டெயில்டு வீடியோ தான் இது. ஸோ ஃபார் தேட் சந்தோஷ் மணியோட ஜிஎஸ் ஒன்லைனர் புக் வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அண்ட் ஃபைனல் டிசிஷனை எடுங்க. இந்த புக் என்னெல்லாம் கவர் பண்ணுது, இதை யார் வாங்கலாம், எப்போ வாங்கலாம், அண்ட் இதை வச்சு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லைனா இந்த புக் முதல்ல வர்த்தாக வாங்கிறதுக்குன்ற எக்ஸ்பிளைன்டு வீடியோ தான் இது. ஸோ வித்தவுட் டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இப்போ நம்ம பார்க்க போகிற புக் சந்தோஷ் மணியோட ஜிஎஸ் ஒன்லைனர் புக். இதை வந்துட்டு 7-in-1 புக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த 7 என்னென்னலாம் கவர் பண்ணியிருக்காங்கன்னா அறிவியல், சயின்ஸ், தமிழக வரலாறு, ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, இந்திய வரலாறு, இந்தியன் ஹிஸ்ட்ரி, பொருளாதாரம், எக்கானமி, இந்திய வரையியல், இந்தியன் ஜியாகிரஃபி, இந்திய தேசிய இயக்கம், ஐஎன்எம், புவியியல், ஜியாகிரஃபி. இந்த 7 தான் இந்த புக்கில் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போது சில பேர் நினைப்பீங்க இந்த டாபிக்ஸ் கவர் பண்ண இந்த ஒரு புக் போதும்ன்ட்டு. பட் ஆக்சுவல் திங் என்னதுன்னா இந்த டாபிக்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ஜிஎஸ் ஒன்லைனராக தான் இருக்கும். லைக் இந்த புக்கில் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இது ஒன்லைனராக தான் இருக்கும், கொஸ்டின் அண்ட் அதோட ஆன்சர். ஸோ இவ்வளோ டாபிக்ஸ் ஆட் பண்ணியும் புக்கோட பேஜஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மினிமமாக தான் இருக்கும். ஏன்னா கொஸ்டினே ஒன்லைனரில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படித்து முடித்ததுக்கப்புறமா ரிவிஷனுக்குன்னு ஒரு புக் வேணும்னு நினச்சிங்கன்னா தான் இந்த புக்கை யூஸ் பண்ண முடியும். கான்செப்ட் தெரியாமல் ஸ்கூல் புக்கை கம்ப்ளீட் பண்ணாமல் இந்த புக்கை யூஸ் பண்ணுறது கம்ப்ளீட்லி வேஸ்ட் ஆஃப் டைம். சப்போஸ் இந்த புக் வாங்குகிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த புக் என்ன ஃபார்மேட்டில் அண்ட் எப்படி இதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பற்றின டீட்டெயிலை இப்போ நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங், ஸ்கூல் புக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். செகண்ட் திங், ஸ்கூல் புக்கில் இருக்க கான்செப்டை கம்ப்ளீட் பண்ணணும். தேர்ட், ரிவிஷன் பண்ணி முடிச்சன்றதுக்கு மேண்டேட்ரியாக உங்களோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்கணும். அது என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, ஹேண்ட் ரிட்டன் நோட் இஸ் மஸ்ட். ஒன்ஸ் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நோட்ஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா ரிவிஷனுக்கு ஒரு டைம் இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம எடுத்த நோட்ஸ் ப்ளஸ் இந்த ஜிஎஸ் ஒன்லைனர் புக்கை கம்பைன் பண்ணி ரிவிஷன் பண்ணோன்னா இட் வில் பி ஒர்த். அண்ட் நீங்கள் ஃப்ரெஷராக ப்ரிப்பேர் பண்ணும் போது நோட்ஸோட பாயிண்ட் எப்படி எடுக்கணுன்ற டவுட்டும் இருக்கும். ஸோ ஃபார் தேட் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேட்டர்ன் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா ஒன்ஸ் நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கும் போது யூ கேன் நோ ஹவு டு டேக் பாயிண்ட்ஸ் இன் அ நோட். ஐ ஹோப் இந்த புக்கை என்ன ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணணுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் செகண்ட் திங், இந்த புக்கை எந்த மெத்தடில் யூஸ் பண்ணணுன்றதை சொல்கிறேன். இதில் மோஸ்ட்லி நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணியும் மினிமம் கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. ஸ்கூல் புக்கை நான் எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறேன்னா, யூ ஹாவ் டு நோ த கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் ஜென்ரல் கவர்னர்? வாரன் ஹேஸ்டிங். இது வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கான்செப்ட். ஸோ இந்த புக்கில் எப்படி இருக்கும்னா லைக் சேம் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஜென்ரல் கவர்னர் வந்துட்டு வாரன் ஹேஸ்டிங், இது வந்துட்டு ஆன்சர். ஸோ இந்த ஒரு கொஸ்டினை படிச்சுட்டு யூ ஹாவ் டு கலெக்ட் த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அண்ட் வேறு விதமாக இந்த கொஸ்டினை எப்படி பில்ட் பண்ணணுன்றதையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் மினிமம் கொஸ்டின்ஸ் இருந்தாலுமே அதோட இன்டர்லிங்க் கொஸ்டின்ஸும் நிறைய இருக்கும். யூ கெட் த கம்ப்ளீட் நாலேஜ் ஆஃப் த கான்செப்ட். மெயின் திங், இந்த புக்கில் ஃபேக்ட் மட்டும்தான் இருக்கும், கான்செப்ட் இருக்காது. ஸோ ஒரு ஃபேக்டை ரிமெம்பர் பண்ணிக்க கூட கான்செப்ட் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கான்செப்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்கூல் புக் முடிச்சுட்டு அண்ட் ரிவிஷன் பார்ட்டாக இந்த புக்கை யூஸ் பண்ணணும். அண்ட் ஃபைனலி லெட்ஸ் கெட் இன் டு த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் த புக். ஃபர்ஸ்ட் திங், இது குயிக் அண்ட் காம்பேக்டாக இருக்கும் ரிவிஷன் பர்பஸ்க்காக. அண்ட் செகண்ட் திங், இட்ஸ் கவர் அ மேஜர் டாபிக்ஸ் இன் தட் 7 டாபிக்ஸ். அண்ட் இதில் நான் பார்த்த கான்ஸ் என்னென்னா, இதில் வெறும் தமிழ் மீடியம் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது அண்ட் இங்கிலீஷ் மீடியம் இதில் அவைலபிலிட்டி இல்லை. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த புக்கை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் திங், லிமிட்டட் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இருக்குது. அண்ட் மெயின் திங், இந்த புக்கோட கான்செப்டே லிமிட்டட் எக்ஸ்ப்ளனேஷன் தான், ஜஸ்ட் ரிவிஷன் பர்பஸ் தான். ஸோ அதை வந்துட்டு நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் அண்ட் இட்ஸ் அ நோட்டிசபிள் பாயிண்ட் ஹியர். அண்ட் இந்த புக்கை யார் வாங்கலான்னா, நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா, ஜஸ்ட் இப்போ தான் நீங்கள்
ஸ்கூல் புக்ஸில் இருந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த புக்கை இப்போ கண்டிப்பாக வாங்கணுன்ற அவசியம் இல்லை. அண்ட் செகண்ட், இன்டர்மீடியட் ஆஸ்பிரண்ட். ஆல்ரெடி நான் ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், என்னோடய ரிவிஷன் டைமில் இருக்கேன். அண்ட் ஆல்சோ நான் ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு கான்செப்ட் எல்லாம் ஓரளவுக்கு தெரியும். அந்த மாதிரி ஆஸ்பிரண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ரிவிஷனில் இந்த புக்கை வாங்கலாம். அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ரிவிஷனில் நான் எல்லாத்தையும் ஜிஎஸ்ல கவர் பண்ணிட்டேன், எனக்கு ரிவிஷனுக்காக ஒரு புக் தேவைப்படுதுன்றவங்க தாராளமாக இந்த புக்கை வாங்கி ரிவிஷன் பண்ணலாம். அண்ட் ஒன் திங் நான் இங்கே மென்ஷன் பண்ணியே ஆகணும், நிறைய புக்கில் கலர் பிரிண்ட் எல்லாம் அவ்வளோவா கொடுக்கறதில்ல. ஸோ இட் ஃபீல்ஸ் லைக் பெட்டர் கம்ஃபர்டபுள் வைல் ரீடிங் இட். அண்ட் திஸ் இஸ் த திங் தட் ஐ வாண்ட் டு கன்வே டு யூ. ஒன்ஸ் நீங்கள் ஸ்கூல் புக் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரிவிஷனுக்கு உங்களுக்கு புக் தேவைப்பட்டதுன்னா ஜிஎஸ்க்காக இந்த புக் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அண்ட் மார்க்கெட்டில் நிறைய ஃபேக் புக்ஸும் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக சந்தோஷ் மணி வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணலாம். ஆர் எல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரிஜினல் புக்கோட லிங்க்கும் நான் ஆட் பண்ணுறேன், வேணுன்றவங்க மட்டும் வாங்குங்க. அண்ட் இந்த புக்குக்கு நான் தர ரேட்டிங் 5க்கு 4 மார்க். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் எப்பயுமே டிஎன்பிஎஸ்சி கண்டென்ட் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ தட் சப்ஸ்கிரைப் த சேனல். பாய்.